தளபதி விஜய் அவரின் பெரிய ரசிகங்கண்ணா. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஃபேவரட் ஆக்டர்ஸை பற்றி தப்பாக பேசினா கோவம் வரும்ல, அதே மாதிரி தாங்க எனக்கு. என் தளபதி பற்றி எவனாவது தப்பாக பேசுனா செம்ம காண்டாயிடும். இதே மாதிரி ஒரு நாள் என் நண்பன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்னன்னா, அப்படி என்னடா பண்ணிட்டா உன் தலைமை எப்போ பார்த்தாலும் தளபதி தளபதின்னு சொல்லிட்டு திரிற அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் இல்ல, என்டர்டெயின் அப்படின்னு சொன்ன பையன் அங்கே மெரிசல் ஆயிட்டான். சந்தோஷத்துலயும் சோகத்திலயும் இருந்த நம்ம தளபதிய எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? இது மட்டும் இல்ல, இன்னொன்னு சேர்த்து சொன்ன. ஒருத்தன் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு சில நாய்ங்க கிட்டலாம் கெட்ட பேர் வாங்கி எல்லா இம்பீடன்ஸும் தாண்டி மேல வந்து நின்று நான் தான் அப்படின்னு நினைக்காத, டவுன் டு அர்த்தா இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு பேர் வாங்கினா ஆட்டத்தை போடுவீங்களே. நீ அவரை வெறுக்க ரெண்டே காரணமா தான் இருக்கும். ஒன்று, அவர் உன் தலைவருக்கு இன்னும் நல்லா நடிக்கிறவராக இருக்கணும், இல்லை நீ அவர் வளர்ச்சியை பார்த்து போறாம போடுறவனா இருக்கணும். என்ன கரெக்டா? அப்புறம் இந்த தமிழக வெற்றி சினிமாலாம் நிறைய பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே தமிழக வேற ட்ராக்ல போறோம். The name is தளபதி விஜய். அப்படியே பிரச்சனை பண்ணும் தோணுச்சுன்னு வை, என்கிட்ட மட்டும் போது அங்க வந்து தண்ணி அடிக்கிறது, ஏழால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்ல வேலையை காட்டு. நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டினு வை, ஸ்பீடு கீஞ்சிரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பா நன்றிகள். ரசிகனின் ரசிகன் அனைவருக்கும் அவர் தலைவன். இவரின் படை என்றும் விரிவடையும். இவர் மிஞ்ச இந்த உலகத்தில் எவனும் இல்லையடா. எதறி கூட்டம் கதறி அழுதாலும் இவர் நாட்டம் என்றென்று தொடரும். He doesn't give a damn to anyone, and yeah is my தளபதி. நாளைய தீர்ப்பாகி ரசிகன நம்பி கில்லியா வேட்டையாடி புள்ளியா நின்னு அழகிய தமிழ் மகனாகி வென்று இப்போ எங்க மனதில் அவர் தளபதி தான். முடிஞ்சான் நீயும் தொட்டு